மானுடன் ராமர் லட்சுமணன் சீதை இருக்கும் ஒரே ஒரு தலமான, அது மட்டும் அல்லாமல் பஞ்சராம தலங்களில் ஒன்றான அதம்பார் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள கோதண்ட ராமர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்க மக்களே, நான் உங்கள் சரோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பஞ்சராம தலங்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். 1. தில்லை விலாகம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள வீர கோதண்ட ராமர் திருக்கோயில். 2வது வடுவூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள கோதண்டராமர் திருக்கோயில். 3வது பருத்தியூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீராமர் திருக்கோயில். 4வது முடிகொண்டான் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள ராமர் கோயில். 5வது அதம்பார். இந்த திருக்கோயில் நாம் பார்க்க போடிய திருக்கோயில் 5வது திருக்கோயில் கோதண்டராமர் திருக்கோயில். சரி, நீங்கள் பொதுவாக மற்ற ராமர் தலங்களை போய் பார்த்தீங்கன்னா ராமர் லட்சுமணன் சீதை ஆகிய விக்கிரங்கள் தனித்தனியாக ஒரு பீடத்தில் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த தலத்தில் மூவர் உருவமும் ஒன்றாக ஒரே பீடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது மிகவும் சிறப்பான நிகழ்ச்சி. அதே மாதிரி ராமர் சம்பந்தப்பட்ட ராமாயண நிகழ்வுகள் நடந்த ஊர்கள் இத்தலத்திற்கு அருகே இருக்கின்றன. அது பின்னாடி என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க. சீதையிடமிருந்து ராமனை பிரிப்பதற்காக ராவணன் தன்னுடைய மாமனான மாரிசனை இந்த காட்டுக்கு அனுப்புகிறாரு. மாரிசன் சீதையின் முன்னாடியே பொன்மானாக அங்கேயும் இங்கேயும் வளம் வரார். மாரிசன் மாயக்கலையில் வல்லவர். அதனால் சீதை கண்ணில் படும்படியே ஒரு பொன்மானாக வளம் வராரு. அந்த பொன்மானின் மீது மயக்கம் கொண்ட சீதை அதை பிடித்து தரும்படி ராமர்கிட்ட கேட்குறாரு. ராமர் என்ன சொல்கிறாருன்னா, சீதா இது வேணாம், இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, இது வேணாம் அப்படின்னு சொன்னோடனே சீதையோட முகம் வாடுது. ஏன்னா இது வரைக்கும் சீதை எது கேட்டுமே இல்லைன்னு சொன்னதில்ல ராமர். அதனால் இப்படி பொன்மானை கேட்டு இல்லைன்ட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சீதையோட முகம் வாடுது. இதை பார்த்துட்டு இருந்த ராமரோட மனம் வருந்தது. நாம் எது கேட்டுமே இல்லைன்னு சொன்னதில்லையே, இப்படி கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மனம் வருந்தது. அதனால் சீதைகிட்ட சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, அந்த பொன்மானை நான் பிடிச்சிக்கொண்டான்ட்டு உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி லட்சுமணனை சீதைக்கு பாதுகாப்பாக வச்சுட்டு போகிறாரு. போகும் பொழுது பொன்மானை துரத்திக்கிட்டே போகும் பொழுது அப்போ தான் தெரியுது வந்தது பொன்மானல்ல மாரிசன் அப்படின்னு தெரிஞ்சோடனே உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டே போகிறாரு. மாரிசனும் தன்னோட மாய வித்தினால மறைஞ்சு 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 அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. கடைசியில் ராமர் அந்த மானை நோக்கி அம்பை எய்த இடம்தான் இந்த இடம், அதாவது அதம்பார். இந்த கோயிலில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது மானை நோக்கி அம்பு எய்தார்ல ராமர், அதை என்ன சொல்லிட்டு எய்தாருன்னா, தம் ஹந்தும் கிருத நிச்சய ஹதம்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்பு எய்துறார் அந்த மானை பார்த்து. அதான் அதம்பார் இப்பொழுது திரிந்து அதம்பார் என மாறியது. சரி, இந்த ராமாயண நிகழ்வுகள் நடந்த ஊர்கள் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னு பார்ப்போம் வாங்க. அந்த அம்பு பாய்ந்து சென்று மானை தேய்த்த இடம் இத்தலத்தை அடுத்துள்ள மாந்தை. மான் அடிபட்டு ஓடிப்போய் உயிர் நீத்த இடம் மாந்தை அடுத்துள்ள கொல்லுமாங்குடி. அதே மாதிரி சீதைக்கு மாரிசன் பொன்மானாக வந்தது நல்லமான்குடி. ராமன் தன்னை பிடிக்க வருகிறான் என்று மாரிசன் வலப்பக்கமாக ஓடியது வலங்கைமான். அதே மாதிரி ராவணன் சீதையை கடத்தி சென்ற பொழுது சீதை தனது ஆபரணமாகிய பாதகத்தை, அதாவது பாத அழிகனனை கீழே எறிந்தது பாடகச்சேரி. இப்படி ராமாயணம் நிகழ்ந்த ஊர்கள் இந்த கோயிலுக்கு பக்கத்தாலே அமைந்துள்ளது. இது அருமையான திருக்கோயில், எல்லாரும் பாருங்க. மானுடன் ராமர் லட்சுமணன் சீதை இருக்கும் ஒரே ஒரு திருக்கோயில் இந்த திருக்கோயில் மட்டும்தான். இந்த வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரொம்ப பழமையான கோயில், 1000 முதல் 1500 ஆண்டுகள் பழமையானது. கல்யாணமாகாதீங்க இந்த கோயிலுக்கு வாங்க, கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை. நன்றி.